கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு 18வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறது, நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிறதற்கு ஒப்பான தேவன் யார் என்று மீகா ஒரு கேள்வி கேட்கிறார். தேவனை தவிர வேறு யாருமே கிடையாது. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். தமது சுதந்திரத்தின் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதல்களை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? உலகத்தில் அநேக தேவர்கள் இருக்கிறார். 30 முக்கோடி தேவர்கள்னு சொல்லுவாங்க. அவர்கள் ஒருவருக்கு கூட நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். அந்த பலி உலகத்தில் செலுத்தினதான ஒரே நபர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவன். ஆகவே அவருக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை. இன்றைக்கு அநேகர் எழும்பலாம், அநேக கடவுளர்கள் வரலாம், அநேகர் அதன் மேல் நம்பிக்கை வைக்கலாம். ஆனாலும் கூட ஒருவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முழு அதிகாரம் படைத்தவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இதை தான் மீகா பழைய ஏற்பாட்டில் சொல்கிறார். மீறுதல்களையும் அக்கிரமத்தையும் மன்னிக்கிறதற்கு ஒப்பான தேவன் நீர் ஒருவர் தான், உம்மை தவிர வேறு யாருமே இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த வேளையில் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அதோடு கூட அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறார், அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். இந்த வசனம் மிக தெளிவு. அவர் இறங்குவார், அவர் இறங்கி கிருபை செய்வார். அதோடு கூட நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விட்டார் என்று சொன்னால் அதை நாம் நோண்டி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சிலருக்கு அந்த கில்ட் கான்ஷியன்ஸ் இருந்து கொண்டே இருக்கும். நான் பழைய காலத்தில் இப்படிப்பட்டதான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன், பாவங்களில் ஈடுபட்டேன், அவைகள் அவரை வாதித்து கொண்டே இருக்கும். இதற்கான ஒரே பரிகாரம் ஏற்கனவே சொன்னது போல் 1 யோவான் 1:8 நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும், 7வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமுத்திரத்தின் ஆழத்தில் நம்முடைய பாவங்களை போட்ட தேவனுக்கு நன்றி சொல்லுவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த நாளில் அவரை நோக்கி பார்ப்போம். அப்படிப்பட்டதான குற்ற உணர்வு இல்லாதபடிக்கு அவருடைய பாதத்தில் வருவோம். நல்ல ஆண்டவரே, இந்த மீகா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை ஆண்டவரே. எங்களை மன்னிக்கவும் இரக்கம் பாராட்டவும் நீர் ஒருவர் தான் உண்டு ஆண்டவரே. அதே போல் எங்களுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவரே சமுத்திரத்துக்கு கீழாக போட்டுவிட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை பிசாசானவன் எங்களை குற்றஞ்சாட்டுகிறவனை போல வந்து அநேக தடவைகளில் குற்ற உணர்வை ஏற்படுத்துவான். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். அதற்காக ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு சந்தோஷமும் மன மகிழ்ச்சியின் நாளாக இருக்கட்டும்.